பள்ளிக்கரணை, வேளச்சேரி, மடிப்பாக்கம் அது வந்து ஒரு நீர்பிடிப்பு பகுதியை ரொம்ப ஒரு 60-70 ஆண்டுகளாக கண்டுக்காம விட்டாங்க. சிறுசேரியிலிருந்து பள்ளிக்கரணை வரலும் வெறும் சதுப்பு காடு, கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் விஸ்தீர்ணமாக இருந்த சதுப்பு காடை இப்போ வெறும் 400 ஏக்கர் ஆகிட்டாங்க. சென்னையார், பல்லாவரம், தாம்பரம் ஹெவி ஃப்ளட் இருக்கும். காலநிலை பருவத்தால் வருகிற திடீர் ஆபத்துகள்லாம் நமக்கு மழை தான். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் வெப்பம் தாங்கிடலாங்க, எவ்வளோ வெப்பத்தையும் தாங்கக்கூடிய அளவுக்கு மேலாண்மை இருக்குது, எல்லாம் செஞ்சுக்கிறோம். இந்த மழையை நம்ம என்ன செய்யும்? நம்ம வாழ்விடத்தை பாதிக்குமே. எங்கு பார்த்தாலும் கட்டிடங்கள், தண்ணி எந்த பக்கம் போகிறது எந்த பக்கம் வர்றதுன்னே தெரியாது. அதனால அப்படியே உயரத்தில் ஏறும். உயரம் ஏற ஏற மக்களுடைய பாதுகாப்பு நிலைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. நகர்ப்புறத்தை இன்னும் மாற்றி அமைக்கணும். நகர்ப்புறம் மாற்றி அமைத்தல்ங்கிறது சென்னைக்கெல்லாம் அவசியம். அந்த ஐப்பசி கார்த்திகை 70 நாளில் ஒரு 45 நாள் வந்து இன்னும் நல்ல மழை பெய்யும். நம்ம கடலோரத்தில் உள்ள நிலங்களில் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு அந்த இடத்துல ஒரு இடத்துல டம்முன்னு ஒரு குதிக்குதுங்க. அதில் என்னென்ன ஆபத்து இருக்குது, என்ன இருக்குன்னு தெரியலையே. உடனே வந்து ஒரு கிரவுண்ட் இவ்வளோ சீப்பாக கொடுக்குறோம், கையிலேயே ஒரு பவுன்ன உடனே உடனே வாங்கிடுறாங்கல்ல. அதுக்கப்புறம் வாங்கிட்டு பின்னால் இந்த மாதிரி அவஸ்தைகளுக்கெல்லாம் உள்ளாங்க. வயநாட்டில் வந்து ஒரே நாளில் 35 சென்டிமீட்டர் ஒரு இடத்துல, ஒரே பர்டிகுலர் இடத்துல வந்துங்க அடிக்குது. அந்த மாதிரி வரலாறுல இன்ன வரை நம்ம பார்த்ததில்லை. வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. இப்போ ரீசெண்டா நிறைய பேரிடர்கள் நடந்துட்டு இருக்கு சார். வயநாடு ஆரம்பிச்சு இமாச்சல் பிரதேஷ், நேத்து வந்து ஜப்பான் நிலநடுக்கம்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் என்ன சார் குறிக்குது? எல்லாம் ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. மக்கள் ஒரு அச்சத்திலே இருக்காங்க. பேரிடர்வு காலங்க இந்த 21ஆம் நூற்றாண்டு வந்து பேரிடர்வுக்கு இன்னமும் குறைவே இருக்காது, பஞ்சம் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் வயநாடுக்கு பிற்பாடு ஃப்ளாரிடாவில் வந்து புயல், ஹிமாச்சலில் நிலநடுக்கம். இப்போ நேற்று 7.1 ரெக்டர் ஸ்கேலுக்கு ஜப்பானில் நிலநடுக்கம். அந்த நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா 7.1ன்னா நம்ம நாட்டிலலாம் நடந்ததுன்னா தாங்காது. உங்களுக்கு 7.1 அவங்களுக்கு நிலநடுக்க மேலாண்மையில் எல்லாருக்குமே பழக்கப்பட்டாங்க ஜப்பானில். எல்லாருமே அவங்களுக்கு தெரியும் நிலநடுக்க பகுதி நம்ம பகுதி அப்படின்னு சொல்லிங்க. நிலநடுக்கத்துக்கு தாங்கக்கூடிய கட்டுமான பணி, நிலநடுக்கத்தை எப்படி மேலாண்மை பண்ணோம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். கல்வியில் அதிகமாக இருக்கனால பேரிடர்களும் அதிகமாக இருக்கும். இனிமேல் அந்த பேரிடர்களுக்கு என்ன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலக நாடுகள்லாம் அச்சப்படுது. பேரிடர்வு மேலாண்மைக்கு இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்றா சேரணும். ஏன்னா இது வந்து தனிப்பட்ட நாடுடையோ தனிப்பட்ட மனிதருடைய ஒரு செயலோ இல்லை. அதனால் நம்ம எல்லாருக்கும் இதில் எல்லோரும் பங்கு கொள்வோம் அப்படின்னு இந்த தடவை வந்து 2015 வந்து செண்டாயின்னு வந்து ஜப்பானில் உள்ள நாட்டில் கூடி உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கையெழுத்து போட்டாங்க. ஏன் எல்லாருக்கும் இதில் பேரிடர்வில் பங்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, காலநிலை மாற்றம் ஏன் இப்படிலாம் மாறி மாறி மழை பெய்கிற போது வெயில் அடிக்குது, வெயில் மழை பெய்யுது. வெயில் காலங்களில் உச்சக்கட்ட வெயில் போகுது. மழை காலங்களில் உங்களுக்கு எப்படி மழை அடிக்கும், எந்த மாதிரியான மழை பெய்யும் அப்படிங்கிறது கணிக்க முடியாத சூழ்நிலை. அதான் வயநாடு வந்து உதாரணம். வயநாட்டில் வந்து ஒரே நாளில் கிட்டத்தட்ட 35 சென்டிமீட்டர் ஒரு இடத்துல, ஒரே பர்டிகுலர் இடத்துல வந்துங்க அடிக்குது. கிளவுடு வந்து அந்த மேகம் அடிக்குது. அந்த மாதிரி வரலாறுல இன்னவரை நம்ம பார்த்ததில்லை. மேற்கு சவுத் வெஸ்ட் மான்சூனுங்க, அதாவது தென்மேற்கு பருவக்காற்று ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் மழை பெய்யும் கேரளா நாட்டில். இப்படி வந்து இன்னவரையிலும் ஹெவி ஃப்ளட் இருக்கும். எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரியான வெள்ளம் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி பகுதிக்கு மலைக்கு மேற்கால கேரளாவில் உள்ள எல்லா பகுதிகளிலும் ஒரே மாதிரியே இருக்கும். இந்த தடவை வயநாடு கிட்ட வரும்பொழுது அந்த கிளவுடு வந்து தன்னுடைய தன்மைக்கு இழந்து அவுத்தினே வெடிச்சிருக்கு. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன இடத்துல ஒரு மலைப்பகுதியில் விழுந்து கனநொடியில் அந்த மலை கனமழை அடித்ததுனாலங்க அது எல்லாமே மண் பகுதி. வயநாடெல்லாம் வந்து உங்களுக்கு செம்மண் பகுதி. நம்ம ஊட்டி பகுதி, வால்பாறை எல்லாமே செம்மண் பகுதி. என்னென்னு கேட்டால் 20 அடியிலேருந்து 80 அடி 100 அடி வரலும் வெறும் மண்ணாக இருக்கும். அந்த மண்ணில் வந்து தண்ணி அதிகமாக உறிஞ்சி தாய்ப்பாறைக்கு போகும்பொழுதுங்க, அதுக்குள்ளே அந்த தாய்ப்பாறைக்கு முட்டும் பொழுது இது ஊதிடும் அதிகமான தண்ணீர்னால. அதனால மண் ஊதி பெருக்கம் எடுத்ததுனால அப்படியே நழுவும். நான் சின்ன ஸ்கேலில் சொல்கிறேன், அது பெரிய ஒரு மலையே நழுவும். ஒரு மலை வந்து குழம்பு மாதிரி சாம்பார் மாதிரி ஆகி தடன்னு ஆகி விழுந்து கடன்னு அடிக்கும் போதுங்க அந்த இடத்துல 8 கிலோமீட்டர் மூழ்கிருக்கு. அப்போ 8 கிலோமீட்டர் குழம்பு மாதிரி உங்களுக்கு நல்ல குழம்பு மாதிரி வந்து நிறவி இருக்கு. ஒரே நைட்டில் எல்லாம் விடிய காலம்னால நிறவி போச்சு. யாருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதுங்க. 3 கிராமம், பல தனியார் வீடுகள்லாம் தனித்தனியாக பங்களா கட்டியிருப்பாங்க. இன்னும் துல்லியமான விவரம் இன்றைக்கும் தெரியாது. இன்னும் நாள் ஆகும். ஏன்னா மீட்பு பணிங்கிறதுங்க மனிதர்களெல்லாம் எடுக்கணும்,
உயிர் சேதமாக இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா பேரிடர் மேலாண்மை வந்து ரொம்ப பக்தியோடு எடுக்கிறாங்க. அதனால கொஞ்சம் காலதாமதம் ஆகுங்க. உயிர் சேதம்லாம் இருக்கும். இந்த மாதிரி வயநாடு மாதிரி உயிர் சேதங்கள் வந்து இனிமேல் இமாச்சல் பிரதேசத்தில் உயிர் சேதங்கள் இருந்தது. இனிமேல் பேரிடருங்கிறது இனிமேல் எந்த காலமும் நடக்கும். காரணம் காலநிலை மாறிடுச்சு. ஏன் காலநிலை மாறிடுச்சு அப்படிங்கிறதுக்கு இன்னும் நம்ம வந்து படித்தவர்கள் மத்தியில் பேசிக்கிறாங்க. கிராமத்துக்குலாம் இன்னும் போகலை. இதுக்கெல்லாம் காரணம் வந்து கார்பன் உமிழ்வு. என்னன்னு கேட்டிங்கன்னா 1800க்கு பிற்பாடு நமக்கு வந்து தொழில் புரட்சி வருது. இங்கிலாந்தில் தொழில் புரட்சி வருது. அப்புறம் அப்படியே 1800க்கு பிற்பாடு ஒரு 100 ஆண்டுகளில் 1900 இந்தியாவுக்கெல்லாம் பிரிட்டிஷ்காரர்கள் காலத்தில் நமக்கு தொழில்நுட்பம் வந்துடுது. இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஆடை பின்னுதல்லாம் பின்னிங்கிற ஒரு பெரிய கம்பெனி தான் வந்து 1890 பின்னி ஆரம்பித்தாங்க. அந்த கம்பெனிலாம் உங்களுக்கு மெட்ராஸில் பெருசாக ஆரம்பிக்கிறாங்க. இங்கே உள்ள பருத்திய விளைச்சலை வந்து இங்கேயே ஆடைகளை நெஞ்சு வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தொழில் பெருகுது. தொழில் பெருக இது ஏன் தொழில் இந்த சென்னையில் பெருகுச்சுன்னாங்க, கடலோரங்களில் தான் வந்து அந்த காலத்தில் வியாபாரம். இப்போ வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு பெரிய விமானங்களில் சரக்கு விமானங்கள் இருக்குது, சரக்கு ரயில்கள்லாம் இருக்குது. அந்த காலகட்டங்களில் எதுவுமே கிடையாது. நீர் போக்குவரத்தால் தான் அவங்களுக்கு வந்து ஏற்றுமதியோ இறக்குமதியோ பிரயாணமோ எல்லாமே நீர்வழி தான் அந்த காலகட்டங்களில் 1800க்கு முன்னாடி. அதனால் வந்து உங்களுக்கு அதிகமான நகர்ப்புற அமைவுலாம் இங்கே வந்துருச்சு. இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை பெரிய கிரேட்டர் சென்னை பகுதிக்கு வந்துருச்சு. அதனால் நகர்ப்புற வளர்ச்சி. கார்பன் உமிழ்வுங்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வெப்பமடையும். கார்பன் வந்து எவ்வளவு வானமண்டலத்துக்கு அனுப்புகிறோமோ அந்த அளவுக்கு வெப்பத்தை இங்கேயே வைக்கும், பூமியிலே சேர்த்துரும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கார்பன் உமிழ்வுக்கு யார் காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம மின்சாரம் யூஸ் பண்ணுறோம். அதிகமான நிலக்கரியை போட்டு எரிச்சு தான் மின்சாரம். உங்களுக்கு தெர்மல் பவருங்கிறோம், அதான் இப்போ இன்றைக்கி டேஞ்சரு. இன்றைக்கி தெர்மல் பவருங்கிறது 70% கார்பன் டை ஆக்சைடு கொட்டுது ஒரு நிலக்கரி மூலமாக. பெட்ரோல் டீசல் அதுவும் கார்பன் டை ஆக்சைடு உமிழுது. அப்போ நம்ம படிக்கிற நாகரிகம் எல்லாம் எந்தெந்த நாகரிகம்னு நம்ம பேசுகிறோமோங்க, இவர்கள் எல்லாம் வந்து கார்பன் உமிழ்வு வானமண்டலத்துக்கு கக்குது. வானமண்டலத்துக்கு அதிகமான கார்பன் உமிழ்வு போகும்பொழுது இப்படி பொல்யூஷன்கள் எல்லாம் ஒன்றா சேரும் பொழுது வானமண்டலத்தினுடைய நடவடிக்கை அது வந்து ஒரு எரிச்சல் ஊட்டுற ஒரு வானமண்டலமாக மாறுது. அது வந்து தன்னுடைய நிலைமையை மாறுது. அப்போ அதிகமான வெப்பத்தை பூமிக்குள்ளே தள்ளும் பொழுதுங்க நமக்கு 3ல் 1 பகுதி தான் மண், 2 பகுதி கடல். 3ல் 2 பகுதி கடல் ஆழ் கடல்களுக்கு அந்த வெப்பத்தை ஓவராக உறிஞ்சும். மண் வந்து திருப்பி அனுப்பிச்சிடும் ஹீட்டை. அது மண்ணினுடைய இயற்கை என்னன்னா, சாயந்தரம் ஆனீங்கன்னா 5 மணி ஆனால் ஹீட்டு போச்சுன்னா மண்ணு ஹீட் இல்லாமல் போய் கூலிங் இருக்கும். மண்ணுக்கு உள்ள தன்மை. ஆனால் தண்ணீருக்கு உள்ள தன்மை நீர் வெப்பத்தை உறிஞ்ச வெப்பமயமாகும். கடல் வெப்பமயமாகும் போதுங்க அது அமிலத்தன்மைக்கு மாறும். கடல் உப்புத்தன்மையாக தான் இருக்கணும். அமிலத்தன்மையெல்லாம் மாறும் பொழுது பெரிய உயிர் சேதாரம்லாம் வரும் கடல் வாழினங்களுக்கெல்லாம். கடல் மேல் மட்டம் தான் உங்களுக்கு பருவநிலை காற்றை கொடுக்குது. ஏர் சர்க்குலர் அது நீங்கள் எல்லாரும் எதுவும் பார்த்தீங்கன்னா கடைசியில் காற்று உண்டாகுது. அந்த காற்று கடல்லேருந்து எந்த பக்கம் வருமோ அங்கே மேகத்தை கொண்டு வந்து மழை பெய்யும். அதுதான் பல லட்ச வருஷங்களாக மனிதர்களுக்கு இயற்கையிலேயே பருவநிலைங்கிறோம். நமக்கு 2 பருவநிலை இருக்குது. ஒன்று வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன், அதாவது தென்மேற்கு பருவக்காற்று. அப்படின்னா உங்களுக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் அந்த மழை பெய்யும். அதிகமான மழை நமக்கு மேற்கு தொடர்ச்சி மழை இருக்கிறதுனால நம்ம மலை மறைவு பிரதேசம், அதிகமான மழை கேரளாவில் பெய்யும். இனிமேல் கேரளாவில் பேரிடர்கள் கூட இருக்கும். ஏன்னா சின்ன நாடு அது. மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து அரபிக்கடலில் 1000 மைல் கொண்டு வர்ற வெப்பத்தை மேகத்தை கொண்டு வந்து கொட்டும். அதனால எதிர்காலத்தில் வந்து கேரளாவில் வந்து பருவநிலை மாற்றத்தில் ரொம்ப மோசமாக இந்தியாவிலேயே ஒன்று அடிபடுதுன்னா கேரளாவாக தான் இருக்கும். அதனால கேரள மக்கள் வந்து இப்போ அதெல்லாம் உணர்ந்து அங்கே போகிற தண்ணியை அங்கே வேஸ்ட்டாக அரபிக்கடலுக்கு போகும்போது ஒரு 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 படுத்திட்டு தான் அனுப்பும். அதனால் அவர்கள்லாம் இன்றைக்கி யோசிக்கணும். அரசாங்கம்லாம் யோசித்து அந்த தண்ணியெல்லாம் வந்து இப்போ நமக்கு வந்து கிழக்கு பக்கமாக நோக்கி கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டில் விருதுநகர், அருப்புக்கோட்டை, ராமநாதபுரம் இந்த பண்டிகை தகுதி போகலாம். அதுக்குண்டான பணத்தை அவங்க வாங்கிக்கலாம். எவ்வளோ பணம் இருக்கோ, நீரையும் பணம் தானே இன்றைக்கி. அதனால் நீருக்குண்டான பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்களும் சந்தோஷமாக இருக்கலாம். அதில் வர நீரை இந்த பக்கம் பகிர்மானம் பண்ணும்போது பாசன வசதியாக ஆகிடுது. நீர் மின்சாரம் தேவை. நிலக்கரியை குறைக்கணும், அதுக்கு இயற்கை மின்சாரம். ஆக 2 பெனிஃபிட் இருக்குது. 2 நாடு ஒத்து போகணும். எதிர்காலத்தில் கேரளாவும் தமிழ்நாடும் ஒற்றுமையோடு இருந்து இயற்கை மேலாண்மை பண்ண தான் வேணும். காலம் வரும். நீங்க சொன்னீங்க இப்போ கேரளா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு. நிறைய பேர் இந்த விஷயங்கள் பார்த்த உடனே, இந்த வயநாடு நிலச்சரிவுகள் பார்த்த உடனே தமிழ்நாட்டில் இன்னும் 3 மாதம் டிசம்பர்லாம் வரப்போகுது, மழை தான் இன்னும் பிச்சுக்க போகுது, அப்படின்னா நம்ம என்ன பண்றது, என்ன மாதிரி விஷயங்களை நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்ல சார்? இப்போ நான் தென்மேற்கு பருவக்காற்றை சொல்லிட்டேன், அது அவங்களுக்கு உண்டானது. இப்போ நமக்கு அடுத்து வடகிழக்கு பருவக்காற்று, நார்த் ஈஸ்ட் மான்சூன். நார்த் ஈஸ்ட் மான்சூனுங்கிறது நமக்கு ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தமிழில் அக்டோபர், நவம்பர், டிசம்பர்.
அந்த நேரத்தில் வங்கக்கடல் இது இப்போ எப்படி அரபிக்கடல் கொதிக்குதோ அது மாதிரி வங்கக்கடல் கொதிக்கும். அரபிக்கடலாவதுங்க வந்து ஒரு நிதானமாக மேகத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு இயற்கை. இந்த வங்கக்கடல்ங்கிறது நமக்கு வேற மாதிரி ஒரு ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன் தன்மையை மாற்றும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வங்காள விரிகுடா வந்து இந்திய பெருங்கடல்னு ஒரு பகுதி. இந்த இந்திய பெருங்கடல் இந்த பெருங்கடல் போய் பசிபிக் கடலோட தான் ஒன்றா இருக்கும். அந்த பசிபிக் கடல்ங்கிறது வந்து அதிகமான ஆழத்தை கொண்டதுனால அதிகமான வெப்பத்தை இழுக்கும். அந்த வெப்பத்தை இழுத்துக்கிட்டு போய் அந்த வெப்பத்தை இழுக்கிற காலம் இருக்குது பாருங்கள், அந்த காலத்தில் அபரிகரமான மேகம் வரும். அந்த பசிபிக் கடல் அந்த மேகம் வந்து என்ன பண்ணுங்க, கிழக்கு நோக்கி நகரும். அதுக்கு பேர் எல்னினோன்னு பேர். எல்னினோ. அதுக்கு எல்னினோ காலங்களில் வெப்பம் அதிகமாகி சூடு ஏறி அதிகமான மேகங்களை தள்ளிக்கிட்டு கிழக்கு நோக்கி போகும். அப்போ கிழக்கு நோக்கி இங்கேருந்து கிழக்கு நோக்கி போகுதுன்னா உங்களுக்கு அப்படியே மெக்சிகோவுக்கு போய் சேருது. அதனால் அந்த பக்கம் உங்களுக்கு மெக்சிகோங்கிற அந்த காடுகள் பக்கம் அதிகமான மழை பெய்யும். நம்ம சைடு வறட்சியாக வரும். எல்னினோ காலங்களில் நம்ம மேற்கு நோக்கி வறட்சியான காற்று வரும். அதனால் வறட்சியான காற்று வரும்போது நமக்கு பருவநிலை கம்மியாக இருக்கும். காலநிலை மாற்றத்தால் புயல் போன்ற சின்னங்கள் அடிக்கடி உருவாகும் அந்த காலகட்டங்களில். அதை நம்ம கணிக்க முடியல. இன்னைக்கு விஞ்ஞானிகள் கணிக்க முடியல. இப்போ லானினான்னு அந்த பக்கம் ட்ரை வறட்சி போகும், இந்த பக்கம் வந்து வெப்பம் அதிகமான மேகம் வரும். இந்த ஆண்டு இப்போ அக்டோபர் நவம்பரில் அதிக மேகத்தை தள்ளும் பொழுது கனமழை இருக்கும். அது எந்த இடத்துல எவ்வளோ மழை பெய்யும் அப்படிங்கிறத வந்து வானிலை அறிக்கை சொல்கிறத விட தாண்டி காமிக்குது. இப்போ கனமழை பெய்யும் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிங்க சிகப்பு கொடுக்கலாம், ஆரஞ்சு கொடுப்பாங்க, சிகப்பு கொடுப்பாங்க அந்த சூழ்நிலைக்கு. அப்போ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஆபத்தானது. நீங்கள் மீனவர்கள்லாம் போக வேணாம், உள்நாட்டில் எப்படி இருங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க அரசாங்கத்துக்கு கட்டளை இடுவாங்க. அந்த அரசாங்கம் வந்து உடனே அதனுடைய மாவட்ட அதிகாரங்களை வச்சு உடனடியாக வந்து எல்லாம் தயார் நிலைப்படுத்துவாங்க. ஒன்று விடாமல் எல்லா துறைகளையும் தயார் நிலைப்படுத்தி மேலாண்மை பெறணும் அப்படின்னு சொல்லிங்க கனமழைக்கு உண்டான மேலாண்மையெல்லாம் கொண்டு வருவாங்க. இதை தாண்டி திடீர்னு ஒரு இடத்துல மட்டும் ஒரு இடத்துல மட்டும் போன வருஷம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் ஒரே ஒரு கீழ்நிலை தாழ்வு மண்டலம், இன்னவரெலாம் அவ்வளவு கீழ்நிலை தாழ்வு மண்டலத்தில் அப்படி மழை பெய்ததில்லை. போன வருஷம் தூத்துக்குடியில் 93 சென்டிமீட்டர், அதாவது 930 mm. அது ஒரு ஆண்டு மழை. ஒரு ஆண்டு மழையை ஒரு சின்ன ஒரு தாலுக்காவில் அடிக்குதுன்னா அந்த இடம் எவ்வளோ தாங்கும்? அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது பிளைனாக இருந்ததுனால வந்து நீர் வடிகால்லாம் இருந்ததுனால அது ஓடி போச்சு. அதே மழை சென்னையாக இருந்ததுன்னா நம்ம வெள்ளத்தில் தத்தளிச்சிருப்போம். இல்லைங்க, எல்லாருக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரல எல்லாம் முழிக்கிறோம், எல்லாம் தத்தளிக்கணும். இப்போ அங்கேயும் அதே மாதிரி தான் இருந்தது. தூத்துக்குடியில் வந்து கிராமப்புறங்கள்னால அவங்க வந்து மேலாண்மைக்கு அவங்கவுங்களுக்கு கிராமங்கள்லாம் தயாரித்து பண்ணிட்டாங்க. அதே நிலைமை சென்னைக்கு வந்ததுன்னா இங்கே கட்டிடங்களும் கட்டுமானம் உங்களுக்கு எல்லாமே இதுதானே, கட்டிடங்கள் தானே. எங்கே பார்த்தாலும் கட்டிடங்கள், தண்ணி எந்த பக்கம் போகிறது எந்த பக்கம் வர்றதுன்னே தெரியாது. அது அதனால் அப்படியே உயரத்தில் ஏறும். உயரம் ஏற ஏற நம்ம அப்புறம் மக்களுடைய பாதுகாப்பு நிலைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. இது எதிர்காலத்தில் இன்னும் கூட இருக்குங்க. எதிர்காலத்தில் நகர்ப்புறத்தை இன்னும் மாற்றி அமைக்கணும். நகர்ப்புறம் மாற்றி அமைத்தல்ங்கிறது சென்னைக்கெல்லாம் அவசியம். இந்த நகர்ப்புறம் வந்து வாழ்விடத்துக்கு தகுந்தது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கிளைமேட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் அல்லது காலநிலை பருவத்தால் வருகிற திடீர் ஆபத்துகள்னால் நமக்கு மழை தான். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் வெப்பம் தாங்கிடலாங்க. எவ்வளோ வெப்பத்தையும் தாங்கக்கூடிய அளவுக்கு மேலாண்மை இருக்குது, எல்லாம் செஞ்சுக்கிறோம். இந்த மழையை நம்ம என்ன செய்ய முடியும்? மழை வந்து உங்களுக்கு நம்ம வாழ்விடத்தை பாதிக்குமே, வெப்பம் வாழ்விடத்தை பாதிக்காது. வெப்பத்தை நம்ம எப்படியும் ஒரு மரங்கள் நட்டு அடியில் நம்ம ஒரு மரத்தடியில் நின்றுக்கிடலாம். நல்ல வசதியானவங்க ஏசி போட்டுக்கிறாங்க. எப்படியும் வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்குது. மழை இயற்கை பேரிடர்ல வாழ்விடங்களுக்கு தண்ணி ரொம்பிருச்சு, அது தூக்கிக்கிட்டு போகுது ஆளைன்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த இதுதான் எதிர்காலத்தில் கூட இருக்கும். நீரால் அழிவு அப்படிங்கிறது நமக்கு வந்து மாற்ற முடியாத வருது. எனக்கு தூத்துக்குடியில் நான் வந்து பார்த்த அளவில் தூத்துக்குடியில் ரயில்வே ட்ராக்கே இல்லை உங்களுக்கு. அதனால் வந்து சாத்தாங்குளம் பக்கத்தில் ரயில்வே ட்ராக்கே அப்படியே மேலே கம்பி மட்டும் நிற்கிது, கீழே ஒன்றுமே இல்லை. ஒருவேளை அந்த நேரத்தில் ட்ரெயின் ஒன்று வந்திருந்தா எல்லாம் கொள்ளாது. இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் பேரிடர்வில் என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு அன்சர்டனிட்டி, அதாவதுங்க கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் வந்து எதுவும் நடக்கலாம். அதற்கு நம்ம எப்படி தயார் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தயார் பண்ணிக்கிறோம். மேலாண்மை பண்ணாலும் உள்ளூர் அதிகாரம் இனிமேல் வேணும். அதுதான் புது யுக்தியை கையாளணும். உள்ளூர் அதிகாரம் இல்லைன்னா உங்களுக்கு வடகிழக்கு பருவக்காட்டில் இன்னும் மோசமாக இருக்கும். இப்போ நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து நமக்கு ரொம்ப கொஞ்சம் அதிகமாக கனமழை இருக்கும். கனமழை திடீர்னு உங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு 200 சென்டிமீட்டருக்குள்ளே 20 சென்டிமீட்டர் மழைன்னா நம்ம தாங்குவோம். நம்மளுடைய கட்டுமான பணி, நம்மளுடைய இதெல்லாம் வந்துங்க 10 சென்டிமீட்டருக்கும் 20 சென்டிமீட்டருக்கும், அதாவது 100 mm 200 mm உடைய மழைக்கு தான் நம்மெல்லாம் கட்டுமான பணிகளோ இல்லை வாய்க்காலோ குடிநீர் வடிகாலோ எல்லாமே பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான் மழையும் பெய்யும். ஆனால் அதுக்கு தாண்டி மழை திடீர்னு அடிக்குது. இப்போ வந்து 55 சென்டிமீட்டர் 2015 டிசம்பரில் அடிச்சது. 55 சென்டிமீட்டருங்க 550 mm. வருஷத்தின் அரைநாள் மழை.
சென்னை தத்தளிச்சிருச்சு, என்னடா பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு. அது அந்த வர்தா புயல்னு சொல்லி ஒரு ஆமாம் ஆமாம், அந்த புயல் டைமில் பார்த்தீங்கன்னா தலை அவங்களுக்கு அதில் ஒரு வழி ஆயிட்டோம். ஆனால் கதிகிட்ட எல்லாரும். அதில் பாடம் வந்துடுச்சு, அதில் பாடம் வந்துருச்சு. என்ன நம்ம மக்களிடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு வாரம் தண்ணி குறையிறலும் கத்துவோன்னு கத்துவாங்க. ம். அரசாங்கம் போச்சும்பாங்க, அது போச்சுங்க, அதிகாரிகள் சரியில்லை எல்லாம் பேசுவாங்க. தண்ணி வடிஞ்ச உடனே நார்மல் ஆயிடுவாங்க. ஆமா. அது மாதிரி இருக்கக்கூடாது. இனிமே எதிர்காலம் வரும். இதற்குண்டான மேலாண்மைகளுக்கு இப்படி போகணும். அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்கணும். நம்ம கொஞ்சம் ஒரு சில 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 நாட்கள் கீழ்ப்பகுதி, தாழ்வு பகுதியில உள்ளவங்க வந்து ஒரு 2 வாரம் வெளியே இருக்கணும்னா இருந்து தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து நம்மலாம் கொஞ்சம் பொசசிவ். இந்தியர்கள் வந்து என் வீடு நான் கஷ்டப்பட்டு ஆமா. கட்டினேன். ஆமா. நான் இத விட்டு முடியாது. அப்படின்னு இவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ம். ம். அது கொஞ்சம் ஆன்மீகமாவும் இருப்பாங்க. கடவுள் குடுத்தது எனக்கு இதெல்லாம் நான் விட்டுட்டு நான் எப்படி போவேன்? ம். அப்படி இருக்கக்கூடாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசு எச்சரிக்கை காலங்கள்ல இப்போ உங்களுக்கு பள்ளிக்கரணையோ, ஒரு வேளச்சேரி பகுதியோ, இன்னும் எங்கெங்க தாழ்வு நிலை பகுதின்னு அரசாங்கம் சொல்லுதோ, ம். அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் தயவு பண்ணி இருங்கன்னா, ரொம்ப எல்லாம் ஒரு உடைமைகள்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அந்த காலகட்டத்தை நகர்த்தி தான் நம்ம ஆகணும். அதுக்கு நகர்த்துறதுக்கு நம்ம காலகட்டங்களுக்கு மக்கள் ரொம்ப ஒத்துழைப்பு மக்கள் தான் குடுக்கணும். அதான் இன்னைக்கு இந்தியாவினுடைய எதிர்காலம். ஓகே சார். நீங்க சொன்னீங்க 2015ல 40 50 சென்டிமீட்டர் வந்ததுல்ல சார். அதே மாரி 2023லயும் அதே மாரி ஒரு 40ல 50 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் வந்தது. 40 சென்டிமீட்டர் வந்தது. 400 எம்எம் ரெயின்ஃபாலுங்க. நம்ம எம்எம் ரெயின்ஃபால்னா தான் தெரியும் எல்லாருக்கும். ஆமா. 400 எம்எம்னா அவங்களுக்கு ஒரு 40% மழை ஒரே நாள்ல. ம். ம். ஒரு ஆண்டுக்கு பெய்யணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு 70 நாள் மழை பெய்யும். 70 நாள்ல ஒரு 45 நாள் வந்து நமக்கு வடகிழக்கு பருவக்காற்று இல்ல நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல நல்ல மழை பெய்யும். அந்த ஐப்பசி, கார்த்திகை அந்த 60 நாள் பெய்யும். ஒரு 15 நாள் வந்து நமக்கு ஜூன், ஜூலைல தென்மேற்கு பருவக்காற்று வந்து வரும். கம்மியா தான் இருக்கும். தென்மேற்கு பருவக்காற்றுல சாப்பிடலாம் இருக்கும். இல்லைங்க ரொம்ப அதுக்கு தான் அதுக்கு பேருங்க குறுவை பயிர்னு வச்சுக்கிட்டோம். இல்லைன்னா சோளம், கம்பு போடுவாங்க அந்த காலத்துல. ஆ. ஏன்னா அவங்களுக்கு அது அந்த அந்த ஈரப்பதம் அந்த சோளம், கம்புக்கு போதும். இந்த ஐப்பசி, கார்த்திகை மாதங்கள்ல அதிக மழை பெய்யுதுனால அதில் வந்து சம்பா பயிர் நடுறது. அதான் நெல்லாம் நட்டு நீர்ப்பாசன வசதி நமக்கு நிறைய கிடைக்கும். இதெல்லாம் அறிந்துக்கிட்டு தான் முன்னோர்கள் வந்து உங்களுக்கு வந்து சோழர், பாண்டியர்கள்லாம் வந்து பெரிய கம்மாய்கள், இங்கே ஏரிகள்பாங்க. கம்மாய் ஏரிகள்லாம் கட்டிங்க கடலுக்கு தண்ணிக்கு போகாத அளவுக்கு அதெல்லாம் தங்களுடைய மேலாண்மையை வச்சுக்கிட்டாங்க. அது ஒரு அருமையான காலம். சொல்லி வச்ச மாதிரி மழை பெஞ்சது. சொல்லி வச்ச மாதிரி அவங்களும் கம்மாயும் ஏரியும் கட்டி அவ்வளவு தண்ணியும் கடலுக்கு போகாமல் பார்த்துக்கிட்டாங்க. சொல்லி வச்ச மாதிரி அது மழை பெய்யுது. இன்னைக்கு இவ்வளோ தான் மழை பெய்யும் அப்படின்பாங்க. அந்த நம்ம வானியலில் தமிழர்கள் வந்து ரொம்ப அதிகமான வானியல் வல்லுநர்கள். அவங்க எல்லாரும் இந்தியாவின் உலகத்தினுடைய முதல் வானிலை வல்லுநர்கள் நம்ம தான், தமிழர்கள் தான். இவர்கள் தமிழர்கள் எல்லாம் வானிலை அறிச்சு அதை பஞ்சாங்கமாக மாற்றி ஆண்டினுடைய பருவமழை, ஆண்டினுடைய நிலைமை, மன்னருக்கு எப்படி வரும், மன்னர் நல்லா இருப்பாரா, மக்கள் நல்லா இருப்பாங்களா, வானிலை நல்லா இருக்குமா, எல்லாம் கணிச்சிருந்தாங்க. ஓகே. அந்த கணிப்புகள்லாம் இப்போ மாறி போச்சு. வானமண்டலம் மாறி போச்சு, பூமியினுடைய இது மாறி போச்சு. அதனால் அந்த பஞ்சாங்கங்கள் சொல்கிறது கூட இப்போ நேர்மை இல்லாமல் போச்சு. இயற்கையை மாறிட்டோம். ம். அதனால் உங்களுக்கு கண்மாயும் ஏரியும் பத்தாது. ஏதாவது எகனைக்கு முகனையாக இயற்கை பேரிடர் வரும். நம்மை மேலாண்மை யுக்தியிலேயே நம்மளுடைய வாழ்க்கையை நடத்திக்க வேண்டியதான். மேலாண்மைங்கிற ஒரே ஒரு வழி தான். என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியுதுல்ல வருஷம் இந்த மாதிரி இயற்கை பேரிடர் நடக்குது. அப்ப அதுக்கேத்த மாரி பிரிகாஷன்ஸா நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்திருந்தா நம்மளும் பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின், அப்புறம் நீங்க சொன்ன மாரி பக்கிங்ஹாம் கெனல் இந்த மாரி விஷயங்கள ஒர்க் பண்ணா கரெக்ட்டா இல்லைங்க, இருக்கும். அது பக்கிங்ஹாம் கனாலுங்கிறது ஒரு அருமையான திட்டம். வெள்ளையர்கள் வந்து ட்ரேடிங், அதாவது நிலத்தடி ட்ரேடிங், அதாவதுங்க உள்நாட்டு போக்குவரத்துக்காக விசாகப்பட்டினத்தை வந்து பரங்கிப்பேட்டை வரலும் வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். அது கடலுக்கு கொஞ்சம் மேற்கால உள்ளுக்குள்ளேயே ஒரு கெனாலுங்க. ஓகே. அது ஃப்ரெஷ் வாட்டர் கெனால், ஓப்பன் கெனால். ஓ, ஓகே. ஓப்பன் கெனாலில் கப்பல் போச்சு. ஓ, ஓ. அது அந்த காலங்க வந்துங்க ரயிலும் விமானமும் கண்டுபிடிக்காத காலம் அது. அதனால வந்து போக்குவரத்துக்கு தண்ணி அத்தியாவசியங்கிறதுனால அதை வந்து ரொம்ப மிகப்பெரிய செலவில் அதை கட்டினாங்க ஆங்கிலேயர்கள். ஓகே. அது ஒரு 100-120 ஆண்டுகளுக்கு மேலே அந்த அந்த நீர்வழி பிரயாணம் இருந்தது. அப்புறம் அவர்களும் வெள்ளையர்களும் வந்து நம்ம ரயில் கண்டுபிடிச்ச பிற்பாடு ரயில் போக்குவரத்து கண்டுபிடிச்சி சரக்குகள்லாம் ரயிலில் போனதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்ம சுதந்திரம் அடைஞ்சும் பக்கிங்ஹாம் கனால் அருமையாக தான் இருந்தது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பக்கிங்ஹாம் கனால் ஒரு என்னென்னு கேட்டிங்கன்னா, கடற்கரை நம்ம சென்னை இடையில அந்த கால்வாய். அந்த கால்வாய் என்ன பண்ணுங்க, மேலேருந்து கடல் பக்கம் இருந்து கொந்தளிப்பு வந்து தண்ணி வந்தாலும் அது வாங்கிக்கிடுச்சு. உள்பக்கம் இருந்து வர்ற வெள்ளத்தையும் அது வாங்கிக்கிடுச்சு. அப்புறம் வெள்ளமும் கடலும் சீற்றம்லாம் குறைஞ்ச உடனே நன்னீர் பாசனம். அந்த நன்னீர் பாசனம் இருந்தனாலங்க உப்பு தண்ணி உள்ளே வராமல் பார்த்துக்கிச்சு. சென்னையில் இனிப்பு தண்ணி 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இனிக்க தண்ணி கிடச்சிது. இன்றைக்கி வந்து நீங்கள் தாம்பரம் தாண்டி சிங்கப்பெருமா கோயில் வரலும் உப்பு தண்ணி தான். உப்பு உள்ளே வாங்கிடுச்சு. அதனால் நன்னீர் போச்சு.
அதனால் வந்து எதிர்காலம் வந்து நீங்க பார்த்த மாதிரி நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஓகே. ஃபியூச்சர்ல வந்து 7% அண்ட் 14% வந்து ரெயின்ஃபால் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதனால ஃபியூச்சரே வந்து இல்லைங்க சென்னை இன்க்ரீஸ் ஆகுது இல்லை இன்க்ரீஸ் அழிஞ்சிரும் ஆகுது. அது நல்ல போகுது. மழையாக இருந்தால் பரவாயில்லைங்க. பேய் மழை இந்த 7% இன்க்ரீஸுங்கிறது அந்த 65 நாளும் பெஞ்சிக்கிட்டே இருந்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரே நாள்ல பெய்யுது. அது ஒரு பேய் மழை. அதான் நான் பேய் மழைன்னா அது பெசாசு மாதிரி ஒரு நாள் அடிக்குது. ம். அந்த பெசாசு நம்மளால தாங்க முடியாது. அப்ப பயப்படுறாங்க சார் மக்கள். சென்னை அழிஞ்சிருமா அப்படின்லாம் சொல்றாங்க சார். சென்னையும் அழிவுன்னு இல்லைங்க, எந்த கடலோர நகரங்களுக்கும் இதே அழிவு தான் இருக்குது. சென்னையில் கடலோர நகரங்கள் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு இந்த இதே ஆபத்து தான் இருக்குது. இப்போ நியூயார்க்லாம் பயங்கர ஆபத்தில் இருக்குது. உங்களுக்கு பெரிய பெரிய நகரங்கள்லாம் கூட பெரிய ஆபத்தில் தான் இருக்குது. நம்ம கடலோரத்தில் உள்ள இங்கே உள்ள நாகப்பட்டினம் ஆகட்டும், தூத்துக்குடி ஆகட்டும், சென்னை ஆகட்டும், கல்கட்டாவாகட்டும், எல்லாமே உங்களுக்கு கடலோர நகரங்கள்லாம் அப்படி தான். அந்த பக்கம் பாம்பே, கோவா, பெரிய காலிக்கட், இந்த மாதிரி எல்லா பகுதிகளுமே ஆபத்தில் தானே இருக்குது. யாரும் ஆபத்தில் இல்லாத கடலோரத்தில் இல்லை இருக்க முடியாது. நிறைய இந்த மாதிரி இப்ப ஆய்வாளர்கள் வந்து உண்மையை சொல்லிடுறாங்க சார். ஃபேக்ட் என்ன இதானு. ஆனா நிறைய பேர் இந்த போலியா இருக்கவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சித்தரா யாரும் சாமி என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரிய எல்லாருமே அழண்டு ஐயோ நம்ம ஆழ்வார்பேட்டை அழிய போதான்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சென்னை எந்த காலமும் அழியாது. வெள்ளையர்கள் வந்து அளந்து நில அளவெல்லாம் மேற்கொண்டு ரொம்ப பாதுகாப்பான இடம் தான் இதில் இந்த இடத்துல சென்னையை வச்சாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சென்னைங்கிற நகரம் இல்லை. நகரம் வந்து இல்லை. புலிகேட்டில் தான் பெரிய நகரம் இருந்தது. புலிக்காடுன்னு பேர். அது புலி இருந்த காடு, அது புலிகேட் அப்படின்னு மாறுது. அது டச்சுக்காரில் இருந்தாங்க. டச்சுக்காரர்களுக்கு பக்கத்துலேயே நம்மளும் போய் வியாபாரத்தை கொண்டு வரணுங்கிறதுக்கு நல்ல லொக்கேஷனை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு கடைசியாக கண்டுபிடிச்சி தான் ஜார்ஜ் ஃபோர்ட் கோட்டை. அதான் சென்னை பட்டணம்னு வந்துச்சு. சென்னை பட்டணம் வந்த பிற்பாடுங்க சென்னை பட்டணத்துக்கு பக்கத்தில் வந்து பிளாக் டவுன், அதாவது இன்னைக்குள்ள தம்பு செட்டு அந்த ஸ்ட்ரீட்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் பிளாக் டவுன். இது எல்லாமே வந்து புயல் பாதுகாப்பான இடத்துக்கு தான் கட்டினாங்க. அந்த காலத்தில் உள்ளவர்கள் நில நிபுணர்கள்லாம் வச்சு தான் கட்டினாங்க. பின்னாளில் பேரிடர் வருதுங்களே, இனிமேல் இந்த பேரிடர் யாரையும் விட்டு வைக்கணுங்கிற எண்ணம் இல்லை. எந்த இடத்துல நடக்கலாம். வயநாடு ஒரு பாதுகாப்பான பகுதி. அங்கேயே நடந்திருக்கா வயநாடுங்கிறதுங்க அது எல்லாரும் சொல்கிற மாதிரி பொய்யான தகவல்லாம் சொல்கிறாங்க. அது சரணாலயம். அங்கே பெரிய நடவடிக்கைலாம் எதுவும் பண்ண முடியாது. அதனால் எல்லாமே பாதுகாப்பான இடமா தாங்க இருந்தது. எந்த இடத்துல டூரிசம் பண்ணிக்கலாங்கிற ஒதுக்குன பகுதியில் தான் டூரிசம் நடக்குது. நம்ம முதுமலையில் அந்த மாதிரி தான். நம்ம முதுமலையில் சரணாலயம் வச்சுருக்கோம். மசனகுடியில் நீங்கள் எல்லாம் யார் வேணாலும் நீங்கள் விடுதிகள் கட்டிக்கலாம், போகலாம். அங்கே போய் மிருகங்கள் அழைச்சிட்டு போய் காமிக்கலாம். எல்லா சரணாலயத்துக்கும் பக்கத்தில் பஃபர் ஏரியாவில் அல்லது வெளிப்பகுதியில் நமக்கு வந்து சுற்றுலாவுக்கு நம்ம வாய்ப்பளிக்கிறோம். அது மாதிரி வயநாடு செஞ்சுரிக்கு அந்த பகுதியில் சுற்றுலா பகுதிக்கு நம்ம இப்போ அனுமதி அளித்த பகுதி தான். திடீர் வந்த உடனே அதுக்கு 1000 காரணங்கள் சொல்கிறாங்க. அதிகமான நிலங்களில் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு. எது பண்ணாலுங்க இப்போ அந்த இடத்துல அவ்வளோ பெரிய அபரிகரமான மழை பெய்யலைன்னா அந்த வீடு ஏன் அழியுது? அந்த இடத்துல ஒரு இடத்துல டம்முன்னு ஒரு குதிக்குதுங்க. ஒரு 2-3 கிலோமீட்டர் திக்னஸ் உள்ள பெரிய கிளவுட்னா அடர்த்தி. இந்த தடவை தான் அடர்த்தி. அது வேற யாருக்கும் தெரியாது. மிக அடர்த்தியான வந்து மேகம் இந்த தடவை தான் தட்டுது. வயநாடை தட்டினது தான் இப்போ இன்ன வரலும் வந்த மேகத்திலே அடர்த்தி அதிகமாக உள்ளது. அது ஒரே இடத்துல அடிக்குது. அப்போ நீங்கள் அது என்ன செய்யணும்? மக்கள் புரிந்து கொள்ளணும். பேரிடர் வந்து அரசால போச்சு, அங்கே நிறைய பேர் வீடு கட்டிட்டாங்க, நிறைய இடத்துல ஆக்கிரமிப்பு. அதுக்கும் இயற்கைக்கும் மானத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? வானம் கொட்டும் பொழுது பூமியில் நீங்கள் இப்போ இங்கே இருக்கிறோம். டிசம்பர் மாதம் இப்போ என் வீட்டுக்கு நேராக மேலே அடித்து இந்த இடத்துல காலி பண்ணுது. இங்கே இருக்கிறவங்களாம் கட்டுமானம் சரியில்லை, இவரெல்லாம் அது சரியில்லைன்னு நம்மளை பொய் சொல்ல முடியுமா? இயற்கை பேரிடர்வுக்கு நம்ம எல்லாரும் ஏற்று அதுக்கு தாங்க பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம உறவுக்காரர். அதை சொல்லுங்கள். பக்கத்து வீட்டுக்காரர் தான் நம்ம உறவுக்காரர் மேலாண்மைக்கு. அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அவருக்கு எல்லாரும் அப்படியே கைகோத்து சேர்ந்து எல்லாரும் மேலாண்மை பண்ணிக்கணும். அரசையோ இல்லை நமக்கு இப்போ பொது விநியோகங்கள்லையோ எந்த வரையிலும் குறைய சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் செய்யக்கூடிய நிலைமைக்கு தான் செய்ய முடியும். ஒரு தாசில்தார் வந்து 100 அடி தண்ணியில் நீந்திட்டு போய் உணவு கொடுப்பாரா? அவரு நம்ம மனிதர் தானே. அதனால வந்து பேரிடருக்கு ஒருத்தர் கை கோர்த்து மேலாண்மையில் வந்து இப்போ கையாளணும். அதுதான் எதிர்காலம். ஓகே சார். சரி, நீங்கள் சொன்னீங்க சென்னையில் ஒரு சில பகுதிகள் வந்து சேஃபாக இருக்கும். ஆனால் வந்து இந்த வேளச்சேரிலாம் பாதி மூழ்கி இருக்கு. லாஸ்ட் இயர் எப்பயுமேங்க அந்த பள்ளிக்கரணை, வேளச்சேரி, மடிப்பாக்கம் அது வந்து ஒரு நீர்பிடிப்பு பகுதியை ஒரு 60-70 ஆண்டுகளாக கண்டுக்காம விட்டாங்க. அந்த நீர்பிடிப்பு பகுதி வந்துங்க அப்படியே வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. அதனால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது சேஃப் இல்லைன்னு தெரிஞ்சும் மக்கள் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது அப்படியே ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு சார். சார் நமக்கு ஒரு பக்கம் மக்கள் தொகை அதிகமான இடம். இங்கே நிலம் வாங்கினால் 1 பவுன் உங்கள் கையில் 1 பவுன்னு உடனே இப்போ வாங்கிடுறாங்கல்ல அந்த இடத்த. அதில் என்னென்ன ஆபத்து இருக்குது என்ன இருக்குன்னு தெரியலையே. உடனே வந்து ஒரு கிரவுண்டு இவ்வளோ சீப்பாக கொடுக்குறோம், கையிலேயே 1 பவுன்னு உடனே வாங்கிடுறாங்கல்ல. அதுக்கப்புறம் வாங்கிட்டு பின்னால் இந்த மாதிரி அவஸ்தைகளுக்கெல்லாம் உள்ளாக வேண்டியது. அந்த கோவளம் கேட்ச்மெண்ட்டுங்கிற பகுதி
உள்ளேயே உள்ள நீர்பிடிப்பு பகுதி அப்படியே அந்த செய்யூர் அப்படியே அந்த தாம்பரத்துக்கு உள்ள அப்படியே அந்த பகுதியை வாங்கிட்டு அப்படியே போய் முட்டுக்காட்டில் போய் முடியுதுங்க. அந்த அந்த கோவளம் நீர்பிடிப்பு பகுதிங்கிறது வந்து நீர் மேலாண்மை வல்லுநர்களோ நீர் மேலாண்மை துறையோ வந்து அதை ஒரு 60-70 வருஷம் சரியாக கவனிச்சிக்கல. கொசத்தலையாருங்கிற பெரிய ஆறு அதை மேலாண்மை பண்ணிட்டாங்க, கூவம்ங்கிற ஆறு மேலாண்மை பண்ணிட்டாங்க, அடையாறுங்கிறத மேலாண்மை பண்ணிட்டாங்க. இந்த கோவளம்ங்கிற ஒரு நீர்பிடிப்பு பகுதியை கண்டுக்காமல் விட்டாங்க. அது வந்து ஒரு காலம் வந்து வாங்கல்னு பேர். அது சிறுசேரியிலிருந்து பள்ளிக்கரணை வரலும் வெறும் சதுப்பு காடு. அந்த சதுப்பு காடு கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் விஸ்தீர்ணமாக இருந்த சதுப்பு காடை இப்போ வெறும் 400 ஏக்கர் ஆக்கிட்டாங்க. அந்த 40 கிலோமீட்டரும் உங்களுக்கு இன்றைக்கி அவ்வளோ பில்டிங் ஆகிடுச்சு. அதுதான் வாங்கல். அந்த காலத்தில் எவ்வளவு தண்ணியும் வாங்கிரும், எந்த ஆபத்து காலங்கள்லையும் தண்ணியை வாங்கிரும் அந்த சதுப்பு காடுகள். அந்த சதுப்பு காடுகள் பள்ளிக்கரணைன்னு இப்போ கொஞ்சோண்டே இருக்குது. அது வந்து சிறுசேரி வரலும் அது சதுப்பு காடு. பழைய மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பழைய காலத்து சுருங்கி அது எல்லாம் இன்னைக்கு அங்கே தான் பெரிய பட்டணம் ஆயிடுச்சு. நம்ம சென்னை பட்டணம் இப்போ பழைய பட்டணங்கிறது சின்னூண்டாயிடுச்சு. இப்போ அந்த அங்கே வந்து மகாபலிபுரம் ரோடு தான் வந்து பெரிய பட்டணம். அந்த பெரிய பட்டணம் எல்லாம் சதுப்பு காடுகள். அதனால் வந்து மக்கள் தொகை அதிகமான நாடுங்க. தெரிந்தோ தெரியாமலோ நகர்வு வருது. நகர்வு வந்துடுது. அப்புறம் அரசாங்கமும் நமக்கு தடுக்க முடியாது. சில நேரங்களில் வந்து சின்ன நகராட்சியாக இருக்கும்போது கண்ட மாதிரி உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துறாங்க. அப்புறம் அதை நம்ம கிரேட்டர் சென்னையோட மெர்ஜி பண்ணும்போது அதை வந்து இணைக்கும் போது அது பிரச்சனை உள்ளே வந்துடுது இல்லைங்களா. இப்போ ஆலந்தூர் நகராட்சி, பல்லாவரம் நகராட்சி, தாம்பரம் நகராட்சி, இவ்வளவு நகராட்சியும் இந்த 20-30 ஆண்டுகளை தானே இணைக்கிறோம். அப்போ அது வடிகால அவங்க கண்ட மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த காலத்தில். அப்புறம் ஓப்பன் வாய்க்காலாக இருந்தது. சின்ன ஊர்களாக இருக்கும்போது ஓப்பன் வடிகாலாக இருந்தது சாக்கடை. இப்போ அதெல்லாம் வந்து பாதாள சாக்கடைகளுக்கு மாற்றி வரும் அமைப்பு நீரா மேலாண்மை அமைக்க வரும்போது இப்போ தடுமாறுது இல்லை அரசு. ஓகே சார். மக்கள் இந்த டைமில் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு என்ன சேஃப்டி மெஷர்ஸ் தெரியுமா சார், சொல்றீங்க சார்? எதிர்காலம் பயம் கலந்த ஒரு பேரிடர் வரும். எல்லோரும் அதான் நான் பக்கத்து வீட்டு நண்பர்களாக இருக்கும் எல்லாரும். அதான் ஒரு உங்களுக்கு சார் எல்லாரும் நமக்கு பக்கத்து வீடு தான் நமக்கு உறவு. அப்படி ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கணும். பக்கத்து வீட்டுலாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க யாருன்னே நமக்கு தெரியாது. சில இடங்கள்லாம் வளர்ந்த பெரிய நாகரிகமான நகர்ப்புறங்களில் பக்கத்து வீட்டுக்காரன் யார், என்ன செய்கிறான், ஏது செய்கிறான்னு தெரியறதே இல்லை. அது மாதிரி எதிர்காலம் இருக்கக்கூடாது. ஒருவர் உணர்ந்து பக்கத்தில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டு ஆபத்து காலங்களில் உதவி செய்கிற பணப்பான்மை பக்குவமும் நகரப்புற மக்கள்கிட்ட வரணும். சூப்பர் சார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. இப்போ அடுத்தது நடக்க போகிற சேஃப்டி மெஷர்ஸ்லாம் நீங்கள் மக்கள் இதெல்லாம் பண்ணாங்கன்னா சேஃப்டியாக இருக்கலான்றது நிறைய தகவல் சொன்னீங்க. தேங்க்யூ சார். Taste the Daily.